ஹாய் நண்பர்களே, மறக்காம அந்த பக்கத்துல இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உண்மையிலே உற்சாகத்தை கொடுக்கும். எவ்வளவு சோர்வா இருந்தாலும் அந்த லைக்கை பார்க்கும்போது தான் ஒரு உற்சாகமே வருது. நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக உற்சாகப்படுத்துகிறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் உண்மையிலே அடுத்தடுத்து வீடியோ அப்லோடு பண்ணுங்கிற ஒரு வாஞ்சியை கொடுக்குது. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இனி வீடியோக்கள் தினமும் வரும். அதுவும் காலையில் 11 மணி 12 மணிக்கெல்லாம் தினமும் இனி வீடியோ வந்துவிடும். குயிலி எபிசோடு இனி தினமும் காலை 12 மணிக்கு முன்பதாக வந்துவிடும். இன்னொரு விஷயம், டைமிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். முன்னால் 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஒருத்தருக்கு போகிறதுனால 40-45 நிமிஷம் அப்லோடு பண்ணுவேன். இனி அப்படி இல்லை, தினமும் அப்லோடு பண்ணுறதுனால 20-25 நிமிஷம் தினமும் வந்துடும். மறக்காமல் பாருங்கள், 12 மணிக்கு முன்பதாக வந்துவிடும். இளைய பெரியவனா, இளைய பெரியவனா, டூருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரே அசதியாக இருக்கு. இன்னைக்கும் நாளைக்கு நல்லா தூங்கி எந்திரிச்சாதான் இந்த உடம்பொலியெல்லாம் போகும். ஏப்பா சேத்த பாயை விரிச்சு படுப்போம். ஏமா நீ சாப்பிட்டியா? ஏ குயிலி, அவனுக்கு இந்த பாயை மட்டும் விரிச்சு போட்டுருமா. அவனுக்கு இந்த பாயை மட்டும் கொஞ்சம் விரிச்சு போட்டுரு. எனக்கு ஒன்றும் முடியாது, கை காலெல்லாம் வலிக்குது. சரி, நான் பாயை விரிச்சு போட்டுறேன். உங்களுக்கு என்ன கொஞ்ச நேரம் காலம் கிட்டா இல்லை பாய் விரிக்கிட்டா? சரிம்மா சேத்த, எண்ணெயை போட்டு தடவுதியா? காலெல்லாம் ஒரே உளைச்சல் பார்த்துக்க. கொஞ்சம் வெண்ணி அடுப்பில் வச்சுட்டு வரேன். ஒத்தடம் கொடுத்தா சரியாயிரும். ஒத்தடம் கொடுத்துட்டு எண்ணெய் போட்டு தடவை சரியாயிரும். நீங்க நான் பாய எடுத்துட்டு வரேன். சரிம்மா. அப்பா, இதுக்குத்தான் வீட்டுல பொம்பளை புள்ள வேணுங்குது. நான் ஒண்ணு பெத்து வச்சிருக்கேன். அது எங்க? ஏமா அவள எங்க? சின்னவள தூங்கிட்டா. தூங்கிட்டாளா? அவ இவ்வளவு நேரத்துக்கு தூங்க மாட்டாளே. எல்லாம் பெரியவனே, ஏமா சோத்த போடுங்க. அதானே கொஞ்சம் குறுக்க அசைக்கலான்னு பார்த்தேன். என்னடா இன்னும் வராம இருக்கானே நினைச்சேன். வந்துட்டான். எப்ப படுப்பா எழுப்பலான்னு வருவியல? இவ்வளவு கரெக்டா வந்து கேட்காம பாரு. ஏமா வயிறு பசிக்கு சோத்த போட போறியா இல்லையா? இல்ல, உன்ன நான் காரையருக்கு வர சொல்லி இன்னும் ஏம்ல வரல? எனக்கு சின்ன வேலை இருந்துச்சு, நான் வரணும் நினைச்சது வரல. சரி, எனக்கு சோத்த போடுங்க. இல்ல, அங்க பொங்குன பருப்பு சோறு இருக்கு, வேணுமால? அத நீங்களே தின்னுங்க, எனக்குலாம் வேண்டாம். எனக்கு எப்பவும் போல சோறு, மீன் குழம்பு இல்ல கலட்டு குழம்பு வேணும். சப்பா, இவனுக்கு நான் மீன் குழம்புக்கு இப்ப எங்க போட்டோம்? ரூபி என்ன குழம்பு வச்சான்னு தெரியலையே. ரூபி வச்ச குழம்பா? அத தெரியல, நாய்க்கு ஊத்து சொல்லுங்க. இப்ப நீ மீன் குழம்பு தான் கேட்டுட்டு இருக்க? ரூபி எல்லாம் குழம்பா வைக்க அந்த இசைப்பிள்ளைக்கு எதுக்கும் கண்ணு முன்னெல்லாம் வெளியில கிடக்குன்னு இப்பதான் தெரியுது. குழம்பு வச்சு ஊத்த சொல்லணும். பச்சை தண்ணி வச்சு ஊத்துனா ரைஸ்ல அவ வீட்டு குழம்பு மட்டும் வாங்கிட்டு வராதீங்க. என்னமோ உனக்கு ரூபி ரெடி சோறு எல்லாம் பொங்கி வச்சிருக்க மாதிரி பேசுத. நானே வெக்கம் கட்டு போய் தான் அவட்ட வாங்க போணும். அப்பளனா வெறும் பருப்பு சோறு தின்னு. வேண்டாம், கஞ்சி இருந்தா ஊத்துங்க. சரி, வீட்ல எது இல்லையா அதான் நீ கேப்பியால? சரி, கொஞ்சம் தோசை சுட்டு தரட்டுமா? அதுக்கு சட்னி இருந்தா நான் சாப்பிடுவேன். வேற பொடிக்கலாம் இருந்தா நான் திங்க மாட்டேன். ஐயோ, இவன் ஓசில கிடைக்க மாட்டேன், பல்ல புடுங்கி பார்த்தான். அந்த கதையா தான் இருக்கு. ஏமா, அந்த புள்ளி அங்கதான் சுத்திட்டு தான் வந்திருக்கு. எல்லாம் அவனுக்கு சோர்வா இருக்கும்னால. இல்லையம்மா, இருக்கட்டும். சரி, தேங்காய் சட்னி வச்சு தரட்டா? நல்ல காரசாரமா இருக்கணும். ஒரு 7 தோசை சுடுங்க. எவ்வளவு வேணா சாப்பிடு, நான் மாவு மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் பாரு. சரி சரி, இரு, நான் மாவு வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பா, சோறு சாப்பிட நினைச்சேன், தோசையே கிடைச்சிட்டு. ஏன் மைனர் இந்த பருப்பு எல்லாம் சாப்பிட முடியல? அது உன்ன மாதிரி பல்லுல வந்து கூடியது. ஏலே ஏமா பாருங்க, வேண்டாம் அடி வாங்கிவா. இல்ல, அடிச்சு பேசுங்களா, அப்பதான் நல்லா இருக்கும். யாபிச்சி இவனை எடுக்கிறதுக்குனே பிறந்திருக்கானுவல. பல்லுல தான்டா பருப்பு சோத்திமா. இந்த மாதிரி சிங்கம்லாம் மீன் கருவாடு தாண்டா சாப்பிடும். ராஜா அப்படி வெட்டி முறிஞ்சிட்டு வந்துட்டாரு. என்ன வழிக்கல போனேன்? ஏமா இவனை எப்படி பேச சொன்னாங்க, எனக்கு கோவம் வந்துடும். இதை உண்மைதானே கேட்டேன். ஏமா எனக்கு கோவம் வந்துடும் சொல்லிட்டேன், நான் அடிச்சிருவேன். ஆபிச்சிவன்ல எடுக்கானோலே, ஆபிச்சிவன்ல எடுக்கானோலே. டேய், இன்னொரு வாட்டி எனக்கு பல்லுல என்ன சொன்ன? ஒரு வாரியில் கிடந்தது எங்க? இல்ல வந்தன ரெண்டு எரி சாத்தி விடுவேன். ஏமா ஒழுங்கா இவனை பருப்பு சாத்திங்க சொல்லுங்க. நான் தோசை தாண்டா சாப்பிடுவேன். அப்ப மாவு 15 ரூபா துட்டு கொடுத்து நீ வாங்கிட்டு வா. அதை வாங்க போயிருக்காங்கல்ல, ஏன் துட்டு கொடுத்துட்டேன்டா, ஏன் துட்டு கொடுத்துருக்கேன். ஏமா அந்த தோசை சுட்டாலும் எனக்கு தான், இவங்க கிடையாது. அந்த புள்ளி ஆளுக்கால வேலை வாங்குது அப்படிதானே? இல்ல அதுவும் நம்ம சுத்தி தானே அந்த புள்ளி தானே. சப்பா, இவன் என்ன குண்டத்துக்கு போட போறான்னு தெரியல. ஆளு டிப்டாப்பா வந்திருக்கான். நம்ம மயக்கம் அந்த மாதிரி படுத்துற வேண்டியதான். ஏமா எல்லாரும் கிளம்புங்க, பொண்ணு கேட்க போனோம். நடுராத்திரில எங்களை கூப்பிடுத? நடுராத்திரியா? 8 மணி தானே ஆக போகுது. வாங்க வாங்க, பொண்ணு கேட்க போனோம். யாருக்குனே? டேய், யாருக்கிட்ட கேட்பாங்க? எனக்கு தான். ரூபி மோள தான் பொண்ணு கேட்க போறோம், வாங்க. இத என்ன தூங்கி எந்திரிச்சு வாரானா என்னமோ தெரியலையே. இல்ல தூக்க கலப்பறதா இருக்கியான்னு கேக்க. ரூபி மோவ இசையை எனக்கு பொண்ணு கேட்க போறேன், வாங்க. இல்ல தூக்க கலப்பற இருக்கியான்னு நான் கேட்டேன். 8 மணி ஆகுதுல.
எத்தனை மணி ஆகணும் என்ன? இன்னைக்கு ரூபி மாவள நான் பொண்ணு கேட்கறேன். இன்னைக்கு நான் பரிசு போடுறேன். ஊரறிய இன்னைல இருந்து அவன் பொண்டாட்டி ஆகணும். வாங்க. இது என்னடா திட்டு இன்னைக்கு எனக்கு கல்யாணம் வேணும்னு கேட்கற மாதிரி கேட்டுட்டு இருக்க? அண்ணனுக்கு கல்யாணம் ஆசை வந்துட்டு வாரிட்டு சாச்சு விட வாயை குறை சொல்லிவிட்டேன். ஆமா எனக்கு கல்யாணம் ஆசை வந்துட்டு. வாங்க. இலே கோத்த கலப்பிட்டு பேராத. நான் மூத்தவா இருக்கேன். உனக்கு கல்யாணம் கேட்கல கல்யாணம். அவன் இருப்பான். அவனுக்கு சீக்கிரம் முடியும். நான் ஒண்ணு குடும்பம் நடத்த கேட்கல. அவ எனக்கு தானே நான் பரிசு போடணும். இல்ல விளையாடாதல. இல்ல எதுலதான் விளையாடணும் எனக்கு இல்லையால. நான் வாழ்க்கை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். விளையாடனா? ஏமா அண்ணன் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்காம? டேய் நிஜமா அவட சொல்ற? இப்ப எல்லாரும் கிளம்பி பொண்ணு பார்க்க வாரில இல்லையா? இலே ரூபிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும்ல. அவ செத்தா கூட எனக்கு நல்லதுதான். எனக்கு இசை வேணும். வாங்க பரிசு போடணும். வாங்க. ஏமா பரிசு போட வாங்கம்மா. ஐயோ தெய்வமே நான் என்னத்த சொல்ல. இல 8 மணிக்கு வந்து பொண்ணு கேட்கவான்னு கூப்பிடுதியல. ஆமா நான் அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். என் வாக்கு நான் காப்பாத்தணும். அப்பதான் அவளுக்கு என் மேல நம்பிக்கை வரும். என் கூட கடைசி வரைக்கும் வாழ போறவளுக்கு நான் நம்பிக்கை கொடுக்க வேண்டாமா? அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு போய் ரூபி கிட்ட நான் பொண்ணை கேட்கணும். இன்னைக்கு ஊரறிய இனிமேலே கிங்ஸின் பொண்டாட்டி தான் இசைன்னு தெரியணும். அப்புறம் கல்யாணம் அந்த பெரியவனுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் மெதுவா முடிச்சுக்கிறேன். இல சரிதாம்ல. ஆனா ஏமா அதான் சொல்லுதல்ல வாக்கு கொடுத்து வந்திருக்கேன்னு கேட்கதான் செய்யுங்களே. அவன் ஒன்னும் கல்யாணம் பண்ணு கேட்கலையே. பேசிதானே முடிக்க சொல்றான். கேளுங்கம்மா. ஏமா வாங்கம்மா. இல்ல இத பிரச்சனை இழுத்து வச்சிடக்கூடாதல. ஏமா அவளும் நானும் ஒத்துக்கொத்தல் காதலிக்கும். வேற என்ன அவளே சொல்லியிருக்கா வந்து பொண்ணு கேளுங்கன்னு. நான் கேட்கேன் வாங்க. நீங்க என் பின்னாடி நின்னா போதும். என் பின்னாடி இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியும். அவ்வளவுதான். நான் ஒன்னும் யாரும் இல்லாத அனாத மாதிரி பொண்ணு கேட்டா அவளுக்கு கௌரவ குறைச்சல். வாங்க. இல்ல நான் சட்டை போட்டு வரேன். அன்னைக்கு கிளம்பிட்டான். வர பொருளா இல்லையா? வராம எப்படி இருக்க முடியும்? வாரேன். இந்த அவளை கூப்பிட்டியா? குயிலியம்மா நான் வந்துட்டேன். எதுக்கு யாரும் இல்லாம போய் பொண்ணு கேட்கணும்? அந்த தட்டை என்கிட்ட கொடுங்க நான் வச்சுக்கிறேன். நம்ம வீட்டு சார்பா நம்ம போய் கேட்போம். தரதும் தரதான் அவங்க விருப்பம். தரலன்னா அதுக்கப்புறம் ஈஸியா நீங்களே எடுக்கிற முடிவுதான். இதுக்குத்தான் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வேணுங்குது. பாத்தீங்களாமா இவ்வளவு போல்டா முடிவு எடுக்காங்கன்னு. இதுக்குதான் வீட்டுல மூத்த பொண்ணு வேணுங்குது. அது சரி சரி நானும் சேலைய மாத்திட்டு வரேன். என்ன நான் வரணுமா? பின்ன நீ வராம இல்ல ஒரு தம்பி அமையாமல இருக்கான். நமக்கு இந்த காஸ்டியூம் போதும். வானே ஃபேன் செட்டை போட்டு வாடா. நம்ம நிச்சயத்தை பண்ண போறோம். இப்படியா வருவ? நீ அப்படி தாய் தூக்கிட்டு வந்துட்டா பிள்ளைங்கள இப்பதான் தூங்க வச்சேன். சரி சரி அவனையும் எழுப்பிட்டு வா. ஒரு நிச்சயத்தை என்ன பார்க்க வைக்கிறேன்னு அழுதுட்டு எடுப்பா காலையிலே. ஆமாமா முத அவளை எழுப்புங்க. போய் என்ன விட்டுட்டு நிச்சயத்தை முடிச்சு வந்துட்டேன்பா. அவளை எழுப்பிட்டு வா. தாம்பரத்துல சேலை ஓகே. வேற என்ன வச்சிருக்க? 5 பொண்ணுக்கு செயின் வச்சிருக்கேன். அட பாவி பையல 5 பொண்ணுக்கு செயின் வச்சிருக்கியா? பெத்த தாய் கழுத்துல கவரிங்ல செயின் கிடக்கு. எலே ஏமா ஓ சின்ன புள்ள அவ என்ன கவரிங்க போட முடியும்? லேய் நான் ரொம்ப நாளா கவரிங் தான் போட்டுருக்கேன். 5 பவுனா? எனக்கு ஒரு அம்மைக்கு ஒரு பவுனுக்கு எடுத்து தர கூடாதால? அவ நம்ம வர போறா. முதல்ல அவளுக்கு செஞ்சு போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஃபுல்லா உங்களுக்கு தானே. அவ வரதுக்கு முன்னாடி நொட்டக்கானல. அவ வந்ததுக்கு அப்புறம் நொட்டுவா. நம்புவேம்ல. அப்படிப்பட்ட பிள்ளை அவ கிடையாது. அதெல்லாம் அவ முதல்ல சொல்லியிருக்கா. வேற இப்ப 5 பொண்ணுக்கு ஒரு செயின் மட்டும் வச்சிருக்கேன். ஒரு சேலை எடுத்தேன். 3000 ரூபாய்க்கு எடுத்தேன். 3000 ரூபாயா? பாவி பைய எனக்கு ஒரு 200 ரூபாய்க்கு எடுத்து தர மாட்டான். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸ்டேஷன்ல உள்ளவங்க கிட்ட விசாரிச்சேன். இப்பெல்லாம் செஞ்சாதான் அந்த பிள்ளைய கொஞ்சம் கௌரவமா கூட்டு வந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. கௌரவத்துல நான் அவளுக்கு எந்த கொஞ்சம் வைக்க கூடாது. அப்பா காதல்னா இப்படி இருக்கணும். காதலிச்சவளை கௌரவமா கூட்டு வரவனா ஆம்பளை. அவளுக்கு எந்த விதத்துலயும் மதிப்பு குறையக்கூடாதுன்னு நினைக்க பாரு. நல்லா இருப்பேன். அப்படி சொல்லுங்க. இல்ல நான் வந்துட்டேன். கிளம்புமா? உங்க அண்ணனுக்கு கல்யாணம். வா போலாம். திடீர்னு உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆசை. வா. சரி போலாமா? தாமரத்தை என்கிட்ட கொடுங்க. நான் வச்சதான் கௌரவமா இருக்கும். கொண்டாங்க. இந்தாங்க. அப்படியே ஒரு மேல தளத்துக்கும் ஏற்பாடு பண்ணிருக்கலாம்ல. பண்ணாம இருப்பனா? அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அட பாவி ஏன் நீ எங்க கூட அங்க இருந்த? வீட்டு முன்னாடி போகும்போது மேல தடிக்க சொல்லியிருக்கேன். மேல தடிச்சிருவாங்க. சரி நம்ம கிளம்பலாம். போலாமா இப்படி? போலாம். அத்தி இப்போ ரூபி ஆட்டக் வந்த மாதிரி நடிப்பாள, மயக்கம் வந்த மாதிரி நடிப்பாள. அவன் நடிப்பு தானே இங்க ஜெயிக்கும். இப்போ என்ன பண்ணன்னு தெரியலையே. ரூபி என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா வந்த மாதிரி இருக்கு. எங்க விசேஷத்துக்கு போறீங்களா? ஆமா ரூபி விசேஷம் தான். ஆனா நம்ம வீட்டு விசேஷம் பார்த்துக்க.
நம்ம வீட்டு விசேஷம்னா அது வந்து அது வந்து நீ சொல்லுமா. ஏன் பயந்துட்டு இருக்கே? சொல்லுங்கம்மா. ஏதோ வில்லுங்க மாதிரி இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. மைனி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை பார்த்துக்கங்க. அதான் எங்க அண்ணன் வீட்டு வரைக்கும் போலான்னு கிளம்பி இருக்கேன். சரி மைனி நான் கிளம்புதேன். நான் சொல்லல அவ டிராமா போட்டுருவான்னு. அது வந்து ரூபி இசை எங்க? எதுக்கு? அவளை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். எதுக்குமா? எதுக்கவா? இல்ல அவளை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். அது வந்து ரூபி அது வந்து முன்னாடியே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் பார்த்துக்க. அதுக்கான சந்தர்ப்பம் அமையல. ஆனா இப்போ இசைய பொண்ணு கேட்டு வந்திருக்க. இசைய பொண்டாட்டி முறைப்படி உங்ககிட்ட பொண்ணு கேட்கணும். அதான் கேட்டிருக்கேன். அவளை எனக்கு பரிசு போட்டு கொடுங்க. இது என்ன? அது ஊருக்கே தெரிஞ்சதானே. இவனுக்கு இசைனா ரொம்ப பிடிக்கும். அதான் அவளை எனக்கு பரிசு மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டான். அதான் வந்தோம். அவளும் விரும்புதா இவனும் விரும்புதா. பரவ என்ன? ஊருக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் தெரியும். அதான் ஊருக்கே விஷயம் தெரியுமா? பரவ என்ன? இசைக்கு எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க. அதான் முறைப்படி காதலிக்க பிள்ளைய அவமானப்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்தி விட்டு கூட்டக்கூடாது. முறைப்படி எல்லாம் நடக்கணும்னு எங்க அண்ணன் முறைப்படி பொண்ணு கட்டு வந்திருக்கான். சும்மா ஒண்ணும் வரல. தட்டுல 3000 வச்சால 5 பவுனுக்கு நகை வச்சிருக்கான். எங்க வீட்டு மருமகளை நாங்க கௌரவமா தான் கூட்டிட்டு போவோம். இந்த ஊர்ல எவன் 5 பவுனோட பொண்ணு கட்டான்? ரூபி இதை விடவா ஒரு பையன் உன் பொண்ணுக்கு கிடைச்சிருவான். என் புள்ள தங்கமா வச்சு காப்பாத்துவான். அவளை உயிர்க்குயிரா காதலிக்கான். இதுக்கு மேல என்ன வேணும்? உன் பொண்ணு நல்ல சந்தோஷமா இருப்பா. இன்னொன்னு உன் பொண்ணு என் வீட்டுக்கு தான் வாரா. என்னை பத்தி உனக்கு தெரியாதா? உன் புள்ள உன் வீட்டுல இவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் அதே சந்தோஷத்தோட என் வீட்டுல இருப்பா. நிஜமா சொல்றேன், என் புள்ள அவளை குழந்தை மாதிரி பாத்துக்கிடுவான். உன் பிள்ளைக்கு எந்த குறையும் வராது. இங்க பாரு ரூபி, நான் சும்மா சொல்லல. உன் புள்ள வேலை செய்யணும்னு அவசியமே இல்லை. அவ செய்யணும்னு நான் கட்டாயப்படுத்தவே மாட்டேன். அவ கடைசி வரைக்கும் உன் வீட்டுல எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கட்டும். என் பிள்ளைக்கு மட்டும் கொடுத்துரு. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவ சின்ன பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன வந்து பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் பொண்ணு கேட்கிற வயசு தான் அவளுக்கு. அப்படினாலும் நீங்க இப்பவே ஒண்ணு கொடுக்க வேண்டாம். அவ டிகிரி எல்லாம் முடிக்கட்டும். எனக்கு அவ தானே பரிசம் போட்டு கொடுங்க போதும். என் அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் வந்து தாலி கட்டிக்கிறேன். ஆனா இசைதான் என் பொண்டாட்டின்னு ஊர் அறிய தெரியணும். அவ்வளவுதான். அவளெல்லாம் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. இன்னொன்னு அவ எனக்குன்னு பிறந்தவா, எனக்கு வேணும், எனக்கு சொந்தமாகணும். அவ்வளவுதான். கொஞ்சம் மெதுவா பேசுடா. எனக்கு என் பொண்டாட்டி வேணும். என்ன தங்கமேனி இப்பலாம் உங்க பையன் பேசிக்கிட்டு இருக்கா? யார கேட்டு முத பொண்ணு கேட்டு வந்தியா? இங்க பாருங்க, பொண்ணுன்னு இருந்தா கேட்டு வரதா செய்வாங்க. உங்க பதில மட்டும் சொல்லுங்க. அதான் இந்த பையனை பாத்துக்கிடுவானுங்க. என்ன கோயிலே நீனு மிரட்டுதே கேக்க? இந்த குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு மிரட்டற பத்தி வந்து தானே கேக்க? என்ன குரல வசத்தமா இருக்குது? அப்படி என்ன சொல்லிட்டாங்க? சொல்லதே செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன தங்கமேனி உங்க பையன் வந்து மிரட்டிட்டு இருக்கானே? சரி நீங்க இசை வர சொல்லுங்க. அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. அப்புறம் மேற்கொண்டு நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி ஏன் நம்ம தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கு? அழகா சொல்லிட்டாலே. இசை வர சொல்லு. அவ வர மாட்டா. அவ இல்ல. ஓத்த கலப்ப கூடாது. நான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். ஒரு வார்த்தை கூப்பிடுங்களே. அவ பிடிச்சிருக்குன்னு சொன்னா மேற்கொண்டு பேசுவோம். பிடிச்சிருக்கு பிடிக்கல கல்யாணம் வைக்கலாம் வைக்க கூடாது அது நம்ம அப்புறமா பேசிக்கலாம். அவகிட்ட ஒரு வார்த்தை கேளுங்களே. அவளுக்கு என்ன தெரியும்? அவ சின்ன பிள்ளை. அது மட்டும் இல்ல, அவளுக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்கு. அவளுக்கு பழசு எதுவும் ஞாபகம் இல்ல. இப்போ நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா ஆமா தான் சொல்லுவா. அவளுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கு. நான் அவளை ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிட்டு போறான்னு இருக்கேன். எல்லாம் கிளம்புங்க. அவளை கூப்பிடுனா கூப்பிடு. கோத்த கலப்பாத. என்ன மிரட்டுதேன்னு கேக்க? நான் போலீஸ்க்கு போறேன். அதெல்லாம் இந்த மோட்டு பையலுக்கு என் பொண்ணை கொடுக்க முடியாது. பூ மாதிரி இருக்க என் பொண்ணு எங்க? மோட்டாட்டமா இருக்க இவன் எங்க? அதெல்லாம் என் பொண்ணை இவனுக்கு நான் கொடுக்க முடியாது. தங்கமேனி நான் இப்ப சொல்றதா. என் பொண்ணை நான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். நான் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல. எல்லாரும் கிளம்புங்க. கோத்த கலப்ப கூடாது. பொறுமையா நின்னுட்டு இருக்க. நான் போலீஸ்க்கு போறேன். போலீஸ் போலீஸ் போ போ. நாங்க தான் நிக்கணும். நீ எந்த ஸ்டேஷன் போனாலும் இவங்க தான் இருக்க போறாங்க. என்ன மிரட்டுதேன்னு கேக்க? இல்ல மிரட்டுதேன்னு கேக்க? ஏ ரூபி இப்ப நீ தான் கத்தி பெரிய விஷயமா ஆக்குற. இதுக்கு மேல நாங்க எப்படி இறங்கி வரணுங்க? உன் பொண்ணை மகாராணி மாதிரி பார்த்து கொடுத்தோன்னு சொல்றோம். உன் பொண்ணு எந்த வேலை வட்டி செய்ய வேண்டாம்னு சொல்றோம். நீ எதுவுமே எங்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லுதான். என் புள்ள நல்லா காதலிக்கான், நல்லபடியா வச்சு காப்பாத்துவான். இங்க பாரு, நீயும் நானும் வேற வேற கூட இல்ல. சின்ன வயசுல பேசுறது தானே. எங்கேயோ கொண்டு கொடுத்து உன் புள்ள கஷ்டப்படுறத விட உன் கண் பார்வையில இருந்தா சந்தோஷம் தானே. சரி நீ வேற நான் வேறனா கூட பரவாயில்ல. எல்லாமே ஒன்னா தானே இருக்கும். பரவாயில்ல என்ன? இங்க பாரு, என் புள்ள ஒண்ணும் முரட்டாட்டம்லாம் கிடையாது. அவன் இசை கிடைக்க மாட்டாங்கிற கோவத்துல கத்துதான். மத்தபடி என் புள்ள வேற யார்கிட்டயே கத்துத நீ பாத்துருக்க? ஊருக்குள்ள யாருக்கிட்டே அவன் சண்டை போடுறத நீ பாத்துருக்க? இங்க பாரு, என் புள்ள தங்கமானவன். அவன் இசை மேல கொஞ்சம் பைத்தியம் ஆயிட்டான். அதனால கேக்குறான். குடு. என் புருஷன்கிட்ட கேட்கணும். என்
என்ன சத்தம்? உள்ள போ. எதுக்கு அவகிட்ட கத்துற? ஒரு நாள் அது வேணா மரியாதை பேசிருப்பானு கேக்க. உன் லட்சணம் தெரிஞ்சதுக்கு அப்பதான் நான் உனக்கு மதிப்பு கொடுக்கறதே நிப்பாட்டினேன். உனக்கு தெரியாது. எலச்சத்தை நீ என்னடா பார்த்த? நான் என்ன நடந்துட்டேன்? என் புருஷன் என்ன வேண்டானாலும் எவனையும் எடுத்து பார்க்காம என் புள்ளைக்காக வாழ்ந்தவடானா? ஒரு பொண்ணுக்கு அது மட்டும் தான் ஒழுக்கமான்னு கேட்க. அதானே வந்த புருஷன் இவளை அத்தை அத்தைன்னு தானே கூப்பிட்டான். அதுக்கப்புறம் தானே இவளை இப்படி கூப்பிட ஆரம்பிச்சான். என்ன பண்ணிருப்பா இந்த ரூபி? என்னமோ பண்ணிருக்கா இந்த ரூபி. அதான் என் தம்பி சுத்தமா மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறான். ஆமாண்ணே, அண்ணன் அத்தை தானே கூப்பிட்டு இருந்தான். எனக்கு வருந்துச்சு அப்படித்தான் கூப்பிட்டான். இடையில தானே இப்படி கூப்பிட்டான். என்னவா இருக்கும்? வாயை கிளறாத, அசிங்கப்பட்டு போயிடுவேன். தலைவலி, நான் எவனுக்கு பொண்ணு கொடுக்கல, இங்க கிளம்பலாம். வா, பர்மிஷன் எனக்கு தேவை இல்ல. என் பொண்ணு, என் பொண்டாட்டி. வார்த்தை ஆளுக்கு பேசு. என் பொண்டாட்டி ஏதோ ஊரறிய முறைப்படி கேட்கணும். என் பொண்டாட்டிய முறைப்படி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா முறைப்படி வாசல் தேடி வந்திருக்கேன். ரொம்ப பேசாத. எனக்கு உன் பெர்மிஷன் தேவையில்லை. இசை வா. தட்டை வாங்கிக்க. நீ தானே மறுபடியும் இந்த பொண்ணு கேட்க சொன்ன. இந்த புடி, இந்த புனிதமான தட்டை உங்க அம்மா கறி வாங்க வேண்டாம். நீயே வாங்க. இந்த இதுல புனிதமானது இருக்கு, நீ வாங்கிக்க. சில அசிங்கப்பட்டவங்க கை படக்கூடாது. நீயே வாங்கிக்க. என் பொண்ணை உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். இப்போதைக்கு என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கல. இசை தட்டை வாங்குன்னு சொன்னேன். என்ன பார்த்துட்டு இருக்க? தட்டை வாங்கடி. கேட்டல வந்து பொண்ணு கேட்க முடியுமா? நீ கேட்டல கேட்க முடியும்னு காட்டியிருக்க. வந்து தட்டை வாங்கு. என்ன இசை பார்த்துக்கிட்டு இருக்க? தட்டை வாங்கு. ஏமா நீ தானே சொல்லியிருக்க வந்து பொண்ணு கேளுங்கன்னு. பிறகு என்ன கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தாத. நீ சொன்ன போய் தான் அவன் வந்திருக்கான். வந்து ஒன்னும் சும்மா வரல. உன்னை கௌரவப்படுத்துறதுக்காக இங்க பாரு. யாருக்குமே வீட்டுல இப்படி செஞ்சதில்லை. உனக்காக செஞ்சிருக்கான். உன் மேல எவ்வளவு காதல் இருந்தா இப்பெல்லாம் பண்ணிருப்பான். உண்மையான காதலை அலட்சியப்படுத்திடாத. உண்மையா உன் மேல பாசமா இருக்கிற மனுஷனை இழந்துடாத. பிறவே நரகத்துல தான் விழணும். பட்டு பாதாளத்துல தான் நீ விழ வேண்டியது இருக்கும். நல்ல மனுஷனை இழந்துடாத. கிங்ஸின மாதிரி ஒரு நல்ல பையனை பார்க்க முடியாது. உன் மேல உசிரையே வச்சிருக்கான். உனக்காக எந்த எல்லையும் தாண்டி வருவான். நீ ஒன்னும் அடுத்த வீட்டுக்கு போகல. உன் மனசுக்கு பிடிச்ச வீட்டுக்கு தான் வார. வா, வந்து தட்டை வாங்கிக்க. இசை அதான் சொல்லுதாங்கல்லம்மா, வாமா. பயப்படாதம்மா, நாங்க இருக்கோம், பாத்துக்கலாம். வா. என்ன பொண்ணு கேள போய் வரதான் கேட்க. என்ன சொல்லிச்சு பாக்கன்னு கேட்க. நீ தானே சொன்ன வந்து பொண்ணு கேளு, நான் கையை பிடிச்சிட்டு வாரேன்னு சொன்னேன். அப்படியே சொன்ன? அப்படியே சொன்னேன்னு கேட்க. கிங்ஸே, நீ இந்த பொண்ணுகிட்ட கோபப்படாத. அவன் இடத்துல யாரா இருந்தாலும் பயந்துதான் நிப்பாங்க. அவ ரொம்ப சின்ன பொண்ணு. அவ அம்மா பாப்பாளா இப்ப நம்ம சைடு பாப்பாளா சொல்லு. அவளை புரிய வச்சிடலாம். நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் பேசுறேன். சரி இசை, நீ சொன்னல அதான் வந்துட்டேன். வா. நீ தான் வர சொன்னியா? நீ தான் வர சொன்னியா? பேசி இசை. நீ தானடி வர சொன்ன. நீ உண்மையா நேசிக்கிறதா வந்து பொண்ணு கேளு. நீ தானடி சொன்ன. ஆமா. அப்போ வா, வந்து தட்டை வாங்கு. வாடி, வா, வந்து தட்டை வாங்கு. வா, வந்து தட்டை வாங்கிக்க. வா, இந்த சேலையை கட்டிட்டு நான் கொடுத்த தங்கச்சியை போட்டுட்டு கழுத்துல போட்டுட்டு வா. இங்க பாரு, நான் கூட இன்னைக்கு கூட குடும்ப நடத்தி கேட்கல. ஊதலையும் நீ பொண்டாட்டி ஆகணும். அவ்வளவுதான். வா, வந்து வாங்கு. ஆமா, வா, இந்த வாங்கிக்க. சரி, நான் கூப்பிடு. வா, வந்து தட்டை வாங்கிக்க. வா, வா, வா இசை. வாடி, ஏன் நின்றுகிட்டே இருக்க? வா, யாருக்கும் பயப்படாத. என்ன நெஞ்சில சுமந்துக்கிட்டு வா, நான் இருக்கேன். வா.